வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் ரஜினியோட ஒரு ஒப்பிடப்பட்டவர்னே சொல்லலாம். செயலிலேருந்து போன காலு 3300 கோடி சொத்துக்கு அதிபதியான ஒரு நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்த நடிகரோட ஆரம்ப கால படங்களோட தாக்கம்லாம் இவங்களோட தோற்றம் ரசிகர்களை ஈர்க்கிற ஒரு உடல் மொழியால் ஹாலிவுட்டோட அடுத்த நட்சத்திர நாயகன்னு சொல்கிற அளவுக்கு புகழப்பட்டாங்க. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நடிகர்களான ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கே டஃப் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அது உண்மையாகலை. சில தோல்வி படங்களும் விபத்தும் இவங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. விபத்துலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமா தன்னோட 2ஆம் இன்னிங்ஸை ஆடிக்கிட்டு இருக்க நடிகர் அரவிந்த் சாமி அவர்களை பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 90ஸ்களில் தமிழ் சினிமாவோட ஒரு சாக்லேட் பாயாக வலம் வந்தவர் தான் நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் பெண் பார்க்குற படங்கள் வந்தாலே மாப்பிள்ளை அரவிந்த் சாமி மாதிரி இருப்பாரா அப்படிங்கிறத ஒரு வழக்கமாகவே கேட்குறத வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மனசில் இடமும் பிடிச்சிருந்தாங்க. தொழிலதிபர் வி.டி. ராமசாமி பரதநாட்டிய கலைஞர் வசந்தாவுக்கு மகனாக பிறந்தவங்க தான் அரவிந்த் சாமி அவர்கள். இவங்களை விரும்பல படத்தில் பார்த்த இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. இவங்களோட தோற்றமும் நடிப்பும் ரொம்பவே பிடிச்சி போயிட்ட. இதுக்கப்புறம் தளபதி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. முதல் படமே நடிகர் ரஜினிகாந்தோட நடிக்கிற வாய்ப்பு வாங்கியிருந்தாங்க அரவிந்த் சாமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதி படத்தில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் ரஜினி மம்புட்டியோட தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அரவிந்த் சாமி அவர்கள் தன்னோட முதல் படத்திலே எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்துட்டார். இதுக்கப்புறம் 1992 இவரோட நடிப்பில் ரோஜான்ற ஒரு திரைப்படம் வெளியாகி பயங்கர ஹிட்டும் ஆச்சு. இதுக்கப்புறம் 1995 பாம்பேன்ற படம் இவரோட கரியரில் ஒரு அதிரடி காட்டின படம்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்களோட வெற்றியும் ரசிகர்கள் ஏற்படுத்தின தாக்கமும் அடுத்த ரஜினி கமலுக்கு இணைய இவரை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. 1997 மின்சார கனவுன்ற படத்தில் கஜோலோட ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. தமிழில் இப்படி புகழோட வலம் வந்தவர் தான் அரவிந்த் சாமி. 1998 இந்தியில் போய் நுழைஞ்சிட்டாங்க. இந்த படமும் நல்ல வரவேற்பு பெற்றதுனால ஒரு பான் இந்திய நடிகராக பெரிய அளவில் வலம் வந்துட்டு இருந்தாங்க. 1999 என் சுவாசன்ற காற்றேன்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையே மாறிப்போச்சு. சில படங்கள் தாமதமாச்சு. நடிகை ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சனோட நடிக்க இருந்த படங்கள்லாம் கடைசி நேரத்தில் கை கூடாமல் போயிடுச்சு. இதுக்கடையில் 2000ஆம் ஆண்டு அப்பாவோட தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2005 ஒரு விபத்தில் சிக்கி அரவிந்த் சாமியோட கால் பகுதி கொஞ்சம் செயலிழந்து போயிடுச்சு. இதனால் அவங்களோட கரியரே முடிஞ்சு போச்சுன்னு நிறைய பேர் நினச்சாங்க. இருந்தாலும் 2000க்கு அப்புறம் 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்து இப்போ ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். 2013 மணிரத்னத்தோட இயக்கத்தில் வெளியான கடல் படத்தின் மூலமாக தான் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. 2015 தனி ஒருவன் படம் அவருக்கான ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்குச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் மெய்யழகன் படத்தில் மிளர்ந்தாங்க. அடுத்து விஜய் சேதுபதி ஆதித்ராவ் இயக்கத்தில் உருவாகின காந்தி டாக்ஸ்ன்ற படத்தில் நடித்து அரவிந்த் சாமி அவர்கள் கலக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். தேங்க்யூ.